ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரம் இருக்கிற இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாய் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமல்லது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாய் கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்ம ஆசீர்வதிப்பார். அநேகர் இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதும் மற்ற இடங்களில் எங்களை வெளியில் பார்க்கும்போது இந்த வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. நேற்று தினத்தில் குறிப்பிட்ட பாஸ்டர் பேசின வசனங்கள், இன்றைக்கி காலையில் நீங்கள் பேசின வசனம், இது நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் அந்த 10 நிமிஷம் நாங்கள் எல்லாம் அந்த வசனத்தை கேட்டுட்டு தான் மறுபடியும் வேலைகளை பார்ப்போம்னு சொல்லி அநேகர் தெரிவிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வாதப்பா. இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒவ்வொரு நாளும் காலை 7லேருந்து 7:10 வரலையும் ஒளிபரப்பப்படுகிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு கழித்து அநேகருக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணி விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை இந்த கால நேரத்தில் நம்ம வேதத்தில் இதை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 39வது சங்கீதம், தி புக் ஆஃப் சாம்ஸ் 39 verses 12 says, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. சங்கீதம் 39:12 நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் பாருங்க, நம்முடைய ஜபத்தை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்கிற தேவன் இல்லை. The Lord never reject our prayers. The Lord will always hearken our prayers. நம்முடைய ஜபத்தை எப்போதும் அவர் கவனிக்கிறவரா, எப்போதும் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை தான் இங்கே இந்த பக்தன் எழுதியிருக்கிறார். பாருங்க என்ன சொல்கிறாரு. கர்த்தாவே, என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். இப்போது அநேக சமயத்தில் நம்ம தேவ சமூகத்தை என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். ஒரு தகப்பனோட சமூகத்தில் நாம் எப்படி பேசுவோமோ, ஒரு தகப்பனிடத்தில் எப்படி பேசணும், அப்படி போல் தேவ சமூகத்தை நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய சமூகத்தை நம்ம அபாயம் எடுக்கிறோம், அவரை நோக்கி கூப்பிடுறோம். ஆண்டவரே, இந்த காரணத்தில் உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன்ப்பா, நான் வேதனையோடு வந்திருக்கிறேன், புலம்பலோடு வந்திருக்கிறேன், துக்கத்தில் வந்திருக்கிறேன்ப்பா, பாடுகள் நிறைந்து வந்திருக்கிறேன், என் குடும்பத்தில் அவமானம், ஏதோ ஒரு காரியம் இருக்குது, இரவெல்லாம் எனக்கு போராட்டம். யாக்கோபு எப்படி போராடினானோ அப்படி போல ஒரு போராட்டம், என் வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவரிடத்தில் நம்ம சில காரியங்களை சொல்கிறோம், தெரிவிக்கிறோம், கேட்கிறோம். அப்படி கேட்கப்படும் போது, தெரிவிக்கப்படும் போது இந்த தேவன் எப்படி என்ன காரியத்தை செய்யறாருன்னா, ஒரு நாளும் நம்முடைய ஜபத்தை அவர் என்ன பண்ணுறது இல்லையா, புறக்கணிக்கிறது இல்லை. He will not reject our prayers. He will not reject our supplication. Whatever we pray into His presence, whatever we pour onto His feet, definitely the Lord will hearken all our prayers and supplications, and He will never reject in any way. ஆண்டவராகிய தேவன் பாருங்க, ஒரு நாளும் அவர் நம்ம புறக்கணிக்கிறது இல்லை. அதனால வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம், கூப்பிடுதலுக்கு செவி கொடும், ஏன் கண்களுக்கு மறைவாயிராதியும். நான் உங்களுடைய சமூகத்தில் தேடுறேன்ப்பா, எனக்கு நீங்கள் என்ன பண்ண, மறைவாயிராக்காதீங்க, மறைவாயிராதியும். ஒரு சின்ன பிள்ளைங்க வேண்டிக் கொள்கிறத போல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி இருக்கிறார் தேவனுடைய தாசன். சின்ன பிள்ளைங்க தான், டேடி மறைஞ்சிக்காதீங்க, ஒளிஞ்சிக்காதீங்க, நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் அங்கே தான் நிற்கணும், இங்கே தான் உக்காரணும்னு சொல்லி பிள்ளைங்க ஒரு அடமெண்ட்டில் இருப்பாங்க. ஸ்கூல் சின்ன சின்ன பிள்ளைங்களை நர்சரிக்கு கொண்டு போய் விடுறேன்ல, அப்போ பிள்ளைங்க காலகாலமாக ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வீட்டிலே இருந்து முதன்முறையாக பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இந்த பிள்ளை அழுகும், கண்ணீர் விடுக்கும். அம்மா விட்டு பிரியுமே, அப்பா விட்டு பிரியுமே, நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுடுறாங்களேன்னு சொல்லி நான் இங்கேயே பார்த்துன்னு இருக்கணும், நீங்கள் இங்கேயே உக்காந்துன்னு இருக்கணும், என் கண்ணு முன்னாடியே நீங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அன்பு, ஒரு ஆசை. அப்படி போல் இந்த தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சமூகத்தினுடைய இருதயை ஊற்றுகிறாரு. என்ன சொல்கிறார் பாருங்க, என் கண்களுக்கு மறைவாயிராதியோ, do not hide from me, என்னை விட்டு மறைஞ்சிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அபாயம் எடுக்கிற ஒரு கூக்குரலை இங்கே எடுக்கிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுது, hear my prayer, O Lord, and give ear unto my cry. என்னுடைய அழுகைக்கு, என்னுடைய கூப்பிடுதலுக்கு நீங்கள் செவி கொடுங்கன்னு சொல்லி இந்த கால நேரத்தில் அம்மா, ஐயா, தங்கச்சி, தம்பி,
சகோதரா சகோதரி, இந்த வசனத்தை கவனிக்கிற உங்க வாழ்க்கையில எதை குறித்து நீங்க அழுகிறீங்க, எதை குறித்து போராடுறீங்க, எதை குறித்து தானே அப்படியே மாம்சத்துல பிழிஞ்சப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் பதில் தர வல்லவரா இருக்கிறார். உன்னுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செவி சாய்ப்பாரு. உன்னுடைய அழுகைக்கு பதில் உண்டு, உன்னுடைய அழுகைக்கு பதில் உண்டு. அதனால எதை குறித்து யோசிக்காத. So the Bible says here, hear unto my cry, hold not thy peace at my tears, for I am a stranger with thee and a sojourner as my fathers were. நான் ஒரு அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். என் பிதாவினிடத்துல நீங்க இருந்தது போல என்னையும் நீங்க என்ன பண்ணீங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க பிதாக்களுக்கெல்லாம் நீங்க நல்லவராக இருந்தீங்களே என்று சொல்லி அழுகிறார். ஒரு அபாயம் எடுக்கிற ஒரு தேவ சமூகத்தில் மனதை ஊற்றி ஜபிக்கப்படுகிற என் ஜபத்திற்கு நீங்க புறம்பே தள்ளாதீங்கப்பா, தூரம் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை விதத்தில் நாம கூட அழுதிருக்கிறோம். தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, வேதத்தை எடுத்து வாசிக்கப்படும் போது எத்தனை முறை கண்களிலிருந்து கண்ணீர்கள் அப்படியே தாரத்தாரையாய் வேதத்தின் மேலே விழுந்து இந்த ஏடுகளெல்லாம் இந்த தாள்களெல்லாம் நனைஞ்சிருக்கிறது. எத்தனை முறை அழுதிருக்கிறோமே, குடும்பத்திற்காக, கணவருக்காக, மனைவிக்காக. ஐயோ, இந்த கணவர் எப்போ திருந்துவாரு, இந்த குடிப்பழக்கம் எப்போ மாறும், இந்த கடன் பிரச்சனை எப்போ மாறும், இந்த மனைவி எப்போ என்னை நேசிப்பாங்க, இந்த கணவர் எப்போ என்னை நேசிப்பாங்க, இந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கு சிந்தாராடுது, இந்த பிள்ளைங்களாம் எங்கேயோ போகுதுன்னு சொல்லி எத்தனை விதத்தில் அழுக, புலம்பல், வேதனைப்படுகிற, கண்ணீர் விடுகிற சூழ்நிலைக. பிரியமான தேவ சொன்னமே, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் என்றைக்கும் ஜபத்தை அவர் புறக்க நிற்கிற தேவன் இல்லை, புறம்பே தள்ளப்படுகிற தேவன் இல்லை. அதனால்தான் இங்கே வசனத்தில் எப்படியா நம்ம வாசிக்கிறோம், கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்களுக்கு மறைவா இராதியும், என் பிதாக்களுக்கு செய்தது போல உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசமாக இருக்கிறேன் என்று சொல்லி என் பிராணனுக்கு அழிவுக்கு விலக்கின என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்றார். எனக்கு எப்போ கூடவே இருங்கன்னு சொல்லி மன்றாடப்படுகிற தேவ சமூகத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு ஒரு நாள் அவர் பதில் தராமல் இருக்கிறதில்ல. என்னவனா கேட்டு அழுது புலம்புங்க, கர்த்தர் அந்த காரியங்களை கேட்டு நமக்கு வாய்க்க பண்ணி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்ம விட்டு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறீங்களா? ஆண்டவர் ஒரு பக்தன் பேசுகிறத போல நானும் இந்த கால நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் உண்மை நோக்கி பேசுகிறப்பா, என் விண்ணப்பத்தை கேளுங்க. ஏன் ஆண்டவரே வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்காதீங்கப்பா. என் அழுகையை பார்க்கிற தேவன் நீங்கள். இந்த காரணத்தில் என் இருதயத்தோட சமூகத்தில் ஊட்டுகிறேன்னு சொல்லி ஜபிக்கிற வேண்டுகிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நீர் ஆசீர்வதியும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.